கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கருணைநாதன் இளங்குமரன், ராமநாதன் அர்ச்சுனா, பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், திணைக்கள அதிகாரிகள், பணிப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் விவசாய செய்கை தேசிய வேலை திட்டத்தில் முறைகேடு இடம்பெற்றதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குற்றம் சாட்டினார். குறித்த விடயம் தொடர்பில் தொடர்புடைய அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்ததால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் அவர் கூட்டத்தை விட்டு வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடந்துருக்கிறனாடி எல்லாத்தையும் நாங்க கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கீங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கேட்கிற கேள்வி அதுக்கு பாவிக்க காசு இங்க உங்க தென்னங்கண்டு எல்லாம் இங்க உங்க காணி இருக்கிற எல்லாமே இப்ப கிரிக்கெட் கிரவுண்ட் நடந்தோன்னு இருக்கு. சோ நீங்க இங்க பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. அந்த படத்துக்கு தான் அமைச்சர் இதுதான் இப்ப திருவையாற்றுல அமைச்சர் லால்காந்த் அவர்கள் கொண்டு வந்து நட்ட இந்த தென்னன் பயிற்சியினுடைய எல்லாமே சரிதான். இதுதான் இப்ப எனக்கு இப்படி 7 ஃபைல் இருக்கு இன்றைக்கு. இதுதான் இப்ப இருக்கலாம். இந்த ரெண்டாவது படம் காட்டுற அமைச்சர் கொஞ்சம் என்ன கலக்க விடுமா? தென்னங்கண்டுகள் கணக்கு தெரியுதா? இது சம்பந்தமா 1 வீக்ல நான் ஒரு ரிப்போர்ட் 1 வீக்ல வேண்டாம். நீங்க போய் என்ன தென்னங்கண்ட சிச்சுவேஷன் அந்த இடத்துல எத்தனை மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க நீங்க? இவ்வளவுக்கும் பசங்க என்ன ஜோக்கண்டா அமைச்சர் தொடங்கினதா அமைச்சர் இப்ப நாங்க என்ன சொன்னா இப்ப தொடங்கி கொண்டிருக்கிறதே நாங்க கண்டாபல பூனேரி மெட்டதுதான் தொடங்கியிருக்கிறோம். நீங்க லால்காந்த் அமைச்சு வந்த விஷயத்தை நீங்கள் மேற்படி முகவரியில் வாசிக்கும் ஆனா செந்தூரனாகிய தங்களின் மேன்மை கவனத்துக்கு அறிய தரும்படி இனக்களி இருக்கு. கடந்த ஆண்டு கௌரவ அமைச்சர் லால்காந்த் அவர்களால் தென்னை பயிற்சிகை மற்றும் கச்சான் பயிற்சிகை திருவிழா பகுதியில் வாசிக்கப்படுங்க. ஏடிங்க அவசரப்படுறீங்க. உப உணவு திட்டத்துக்கு அரசால் வழங்கப்பட்ட பிரதேசத்தில் வான் பார்த்த பயிராக தென்னம்பிள்ளை நாட்டுகைக்கு கனகச்சிதமாக அமைச்சர் அழைத்து அமைச்சர் முன்னிலையில் ஊழல் புரிந்துள்ளனர். இங்கு கவனிக்க வேண்டிய விடயஞ்சாலில் இப்பிரதேசமானது படித்த வாலிபர் திட்டத்தில் தலா 3 ஏக்கர் நிலம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டது. அதாவது 1 ஏக்கர் குடியிருப்பு, 1 ஏக்கர் விலங்கு வேளாண்மை, 1 ஏக்கர் மரக்கறி பயிற்சிகள். ஆனால் இங்கு அமைச்சர் லால்காந்தவினால் தென்னை 5 ஏக்கரில் நாட்டப்பட்டு இன்று அவை அனைத்தும் அழிவடைந்து சிறுவர்கள் விளையாடும் துடுப்பாட்ட மைதானமாக உபயோகிக்கப்படுகிறது. மேலும் 5 ஏக்கர் காணிகள் 2 ஏக்கர் காணி ஒதுக்குப்புற காணிகளாகும். இப்ப அரசியலும் ஊழல் இடம்பெற்றுள்ள என்ற விடயத்தினை இதன் மூலம் உறுதிப்படுத்திக்கொள்ளும். கடிதத்தை வாசி பிடிப்போம். ஏன் அவசரப்படுறீங்க? மேலும் அந்த கடிதம் தான் உங்களுக்குலாம் சைன் பண்ணி மொட்டை கடிதம் இல்லையா? சைன் பண்ணி தான் தந்திருக்கீங்க. மேலும் ஊழலுக்காக ஆற்றின் ஒதுக்குப்புற காணியை கரச்சி பிரதேச செயலாளர் தென்னை நடுகை என்ற போர்வையில் அதற்கும் அனுமதி பத்திரம் தயாரிக்கும் நடவடிக்கைகளாக செயற்கையாக வெள்ள பாதிப்புகளை உருவாக்கும் நோக்கமே ஒரு தனிநபர் 2 ஏக்கர் ரை ஆற்று காணியை நான் போய் பார்த்துதான் கையகப்படுத்த அதை தென்னை நடுகை செய்ய அனுமதித்தில்லை. மேலும் உப உணவு திட்டத்துக்கு தலா 1 ஏக்கருக்கு நீர் வழங்க வேண்டிய நீர்ப்பாசன திணைக்களம் இந்த தென்னை பயிற்சிகை நடுகை காணிக்கு 5 ஏக்கருக்கு நீர் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த தென்னங்காணிக்கு நீர் விநியோகிப்பதற்காக 17ஆம் வாய்க்கால் நீர் சீராக்கியும் வாய்க்காலும் பாரி அரசு நிதியை பயன்படுத்தி புனரமைப்பு செய்து இலவசமாக நீர் வழங்கி இறுதியில் இந்நீரானது தென்னங்கன்றுகள் நாட்டப்பட்ட பயனாளி குறித்த காணியில் வசிக்காதமையாலும் சீராக தென்னங்கன்றுகளுக்கு நீரை வழங்காத காரணத்தாலும் நீர் வெள்ளமாக காணியூடாக பாய்ந்து ரை ஆற்று கழிவாய்க்கால் விழுந்து மீன்விரியமாக உள்ளதுடன் போதிய கண்காணிப்பு பராமரிப்பின்மையால் அமைச்சரால் வழங்கப்பட்ட தென்னங்கன்றுகளும் இறந்து விட்டது. தற்போது இறந்த தென்னங்கன்றுகளுக்கு அரச பசலையும் விநியோகிக்கப்பட்டு மோசடி பெற்றுள்ளது. இங்கு விவசாய திணைக்களம் வடமான தென்னச்செய்கையும் கச்சாஞ்செய்கையும் என்று கூறி பாரிய அரச உர மோசடி செய்துள்ளனர். இறுதியில் இந்த புதிய அரசிடம் மிக நுட்பமான முறையில் அரசு நிதியினை கமல் அபிவிருத்தி பிரதி ஆணையாளர் மோசடி செய்துள்ளார் என்றபடியும் குறிப்பிடத்தக்கது. ஒரு சென்ஸ் கூட கவர்மெண்ட் செலவழிக்கல. தென்னம்பிள்ளை கொடுத்தது கோகனட் போட்டாலும் கொடுத்தது தென்னம்பிள்ளை காணி கோகனட் போட்டாலும் கொடுத்தது தென்னம்பிள்ளை கோகனட் போட்டுக்கார கொடுத்தது. அது என்ன பிரதி ஆணையாளர் ஊழல் செய்தவர்கள் நானும் இந்த கச்சான் கோகனட் போர்டே நாம நடைமுறைப்படுத்தும் இல்லையே. இல்லை உங்களுக்கு அப்ப இப்படித்தானே
டிபார்ட்மெண்ட்ல காப் மானியது கச்சா கொடுத்தது. இது வந்து அந்த விவசாயி தானா தண்ட காலத்துல வச்சு தான் செய்தது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சதான் நாங்க இதுல ஒரு சென்ஸ் செலவெல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் அமைப்பாலாம் செய்தது. நாங்க செய்யல. ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னா நானே அப்ப ஒரு அமைச்சர் பார ஃபங்க்ஷனை நீங்கள் அமைப்பு ஃப்ரீயா தந்தேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு கேள்வி, அந்த அவ்வளவு தென்னம்புள்ள கண்டகளுக்குரிய காசுக்கு பொறுப்பெடுக்கிறதா இல்ல அந்த அவ்வளவு அமைப்பு அந்த இந்த ஆர்ப்பாட்டம் என்னென்றால் இந்த விஷயங்கள் அங்க இருக்கிற லால்காந்த அமைச்சருக்கு தெரியாது. சரிக்காது என்ன அமைச்சர் கதைகளை கேட்டுக்கொண்டு வந்து வெளியோரும் குற்றச்சாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றீங்க அங்க அப்படி ஒன்று நடக்க இல்லை. அப்படி நடக்க இல்லைன்னா ஓகே கொஞ்சம் படம் கிடக்கிறது இப்படி இல்ல அவங்க சொல்றாங்க அங்க வேலைக்கு நடக்க இல்லை. அது அப்படிதான் சொல்ல வரீங்க. கடைசியா நடந்தது ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் உரமானியம் கொடுக்கப்பட இல்லை. உரமானியம் கொடுக்கப்பட இல்லைன்னு சொல்றேன். உரமானியம் கொடுக்கப்பட இல்லையா? ஷுவரா? ஷுவர். ஆனா நான் கூட காட்டவா நீங்க உரமானியம் கொடுத்தன்ற இந்த ஆர்டிஐக்கு போட்ட லெட்டரை காட்டவா? அது நீ எனக்கு அண்ணா இங்க எல்லாம் கிடக்கு ஃபைல் என்னடா நீங்களும் அமைச்சர் போய்க்காதீங்க. உங்களோட நான் மூட சப்போர்ட்டர் தான். ஆனா இப்படியான ஒரு வேலை நடக்கல அது அரசாங்கத்தை தான் பாதிக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரியான திணைக்களத்தில் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி ஓகே பரவாயில்ல நாங்க சேவ் பண்ணி விடுவோம்ன்றது வந்து என்ன நடக்கும்டா தொடர்ந்து இதே தான் நடக்கும். இந்த வரைக்கும் அனுர அரசாங்கத்தின் பேர் வடக்கு மாநிலத்தில் கட்டுறதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்காதது தானே காரணம். அதான் உண்மை. இந்த வரைக்கும் எத்தனை ஊழல் பிடிச்சு தந்திருக்க உங்களோட பேங்க் புத்தகங்களோட அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்கிற நீங்க அங்க போயிருந்தோண்டு உங்க நீங்கள் எப்படி பொறுமையா இது எல்லாத்தையும் சமாளிக்கீங்கன்னு உங்களுக்கு யோசிக்க சந்தோஷமா இருக்கு டாக்டர் காய்க்கிறீங்க. அங்கதான் பிரச்சனை இருக்கு. சரிதான். பிறகு இங்க பாருங்க இப்படி ஊழல் ஆதாரத்தோட ஆர்டிஐயோட கொண்டு தந்திருக்கிறோம் நாங்கள். அப்பவும் நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்களா வடக்கு மாநிலத்துல? ஒரு ஊழல விசாரிச்சிருக்கீங்களா வடக்கு மாநிலத்துல? அமைச்சர் கூட்டத்தை சிவகுமார் பண்ணி நடத்த மாட்டா. நீங்க சிவகுமார்ல கூட்டம் நடந்த அமைச்சர் இவ்வளவு நாள் கொடுத்தான் கூட்டம் நடந்தா சரியா? அதிகாரிகளை பேசுறது தூக்கி அடிக்கிற விளையாட்டு இங்கே காட்டக்கூடாது. எங்களுக்கு மேல தூக்கி அடிக்க அழைக்கிற ஒழுங்காக கலைக்கும் நீர் மட்டும் கலைக்கிறது கலைக்கூடாது. நாங்கள் வந்து மாவட்ட அவர்த்திக்கா வந்திருக்கிறோம். அதை மட்டும் தான் கலைக்கணும். அட்டுதவிக்குரிய கருத்து அவர் மட்டும் ஏழு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து கிடைக்கக்கூடாது. ஒரு உண்மை அது கூட தகவல் இல்லை நான் இந்த பிரஜாசக்திகள இந்த இது வந்து நீதிமன்றம் இல்லை. என்னடா பப்ளிக் கம்ப்ளைண்ட் இருக்கிறது உண்மை. அந்த பப்ளிக் கம்ப்ளைண்ட் வந்து உண்மையிலேயே இது வந்து கடிதத்தில இருந்து உங்களோட வர்த்தமானி அறிவித்தல இருந்து இந்த கட்டப்பட்ட படங்களோட சனம் எடுத்து அனுப்பி இருக்கு. இந்த பாருங்க பொஸ்பாலம் கட்டியிருக்கணும். இந்த முத்து சித்திரம் மட்டும் வீட்டுக்கு போற ஆட்ட குறுக்கால. சோ இதை நான் கேட்கணுமா கேட்கக்கூடாது? நீங்க திணைக்கள தலைவர்களுக்கு கொடுத்தாலும் விசாரிக்கட்டும்.
මිලියන් 3.5 පාවිච්චි කරලා තියෙනවා. දැන් මේක පාර්ලිමේන්ත අයිතිකාරයක් නැහැ. හැබැයි පාරමාර මාතල දිනවා. දැන් මම මේක පෙන්නුවාම යකෝ ඉන්න